தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிவிகே சிவஞானம் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. குறைந்தபட்சம் கூட அவர்களுக்கு எந்த ஒரு இடத்தையும் நாங்கள் விட்டு கொடுக்க முடியாது. ஆகவே அவர்கள் தங்களுக்கு எந்த விதமான நிபந்தனைகளுமின்றி ஆதரவு தெரிவிக்க வேண்டும். மாற்றீடாக நாங்கள் அவர்களுக்கு எதனையும் செய்ய முடியாது என்ற தனது கருத்தை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய இணைத்தலைவர்கள் ஒருவரான திரு சித்தார்த்தன் அவர்களுக்கு அவர் கூறியிருக்கின்றார். ஆகவே அந்த வகையில் அவர்களை பொறுத்தவரையில் ஒரு எந்த விதமான கேள்வி நியாயங்களும் இல்லாமல் அவர்கள் கேட்கிற ஆதரவை கொடுத்தால் அவர்களுக்கு போதுமானது என்ற ஒரு கருத்தை தான் அவர்கள் பிரதிபலிக்கின்றார்கள். ஆனால் அதே சமயம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்பது கூட்டாக செயற்படுவதற்கு தயாராக இருக்கிறது. ஆனால் அது தொடர்பான சில கொள்கை முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற அந்த கொள்கை ரீதியான விடயங்களை நாங்களும் அவர்களும் பேசியிருக்கின்றோம். அந்த பேச்சுவார்த்தைகள் என்பது முழுமையாக முற்றுப்பெறவில்லை. நிச்சயமாக அடுத்த ஓரிரு நாட்களுக்குள் அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கான அந்த நிலவரங்கள் தோன்றும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அதே சமயம் ஒரு விடயத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது தெளிவாக இருக்கிறது. வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முக்கியமாக ஆளுந்தரப்போ அல்லது இனிய சிங்கள கட்சிகளோ ஆட்சி அமைப்பதற்கான ஒரு நிலவரத்தை தோற்றுவிக்கக்கூடாது என்பதில் நாங்கள் அனைவரும் மிக தெளிவாக இருக்கின்றோம். ஆகவே எங்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு தமிழ் உள்ளூராட்சி சபைகளில் ஒரு சில இடங்களில் சிங்கள சபைகள் இருக்கலாம். தமிழ் உள்ளூராட்சி சபைகளை பொறுத்தவரையில் நாங்கள் ஒருமித்து நின்று அந்த சபைகளை நாங்கள் தமிழ் தேசிய பரப்பிலுடைய கட்சிகளுக்கு இடம் கொண்டு வருவதில் நிச்சயமாக நாங்கள் அந்த விடயத்தில் தெளிவாக இருக்கின்றோம். அதனுடைய பொருள் ஏனைய கட்சி ஒரே கட்சி எல்லாவற்றையும் கொண்டு போவது என்பதாக இருக்க முடியாது. ஆகவே சகலரும் இணைந்து இதனை எப்படி இந்த ஆட்சி அதிகாரங்களை கொண்டு நடத்தலாம் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. அது தொடர்பாக நிச்சயமாக அடுத்த 2-3 நாட்களுக்குள் ஒரு தெளிவான முடிவை நாங்கள் எட்டுவோம். சபைகள் கூடுகின்ற பொழுது நிச்சயமாக ஒரு தெளிந்த முடிவுடன் இந்த சபைகள் என்பது கூட்டப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம்.